எங்க சேருன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிலா கிட்ட நாங்க எல்லாருமே வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். எதுக்கு எங்களால உனக்கு கெட்ட பேரு, நீ சேருன்னு மட்டும் இங்க இரு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம நிலா பாத்தீங்கன்னா ஊர் ஏதோ சொல்லுதுன்னு ஏன் நீங்களும் இப்படி பேசுறீங்க, அதுவும் இவரு கூட என்ன விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களா, இனிமேலாம் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிலா பாத்தீங்கன்னா உள்ள போயிருவாங்க. அதே நேரம் இங்க பாண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம சோழங்கிட்ட வானதி பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்குடா அப்படின்னு சொன்னதுதான். உடனே நம்ம சோழன் பாத்தீங்கன்னா உனக்கே இப்போ அதான் இப்படி தோணும், சரி இப்ப எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு என்னவோ வந்துருவாங்க. இப்ப வானதி பார்த்து பேசணுமே, இதனால நம்ம சோழனு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்துட்டு ரோட்ல நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு ஓவரா மொக்க போட்டுட்டு நம்ம வானதி பத்தி கேட்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கோவப்பட, ஐயே நீங்க நினைக்கலாங்க என்னடா உங்களை நல்ல பெருமையா பேசிட்டு இப்ப வானதியை கூப்பிடுறேன்னு, என் தம்பியும் அந்த பொண்ணு லவ் பண்றாங்க, நான் சிங்கிள் தான் சொல்லிட்டு அந்த பொண்ணை வானதி கூப்பிட சொல்லி அனுப்புவாங்க. இங்க நம்ம பாண்டியம் பாத்தீங்கன்னா டேய் நீ சிங்கிளா, உடனே சொல்லணும் எல்லாம் உனக்காக தான்டா, விடு விடு கண்டுக்காதன்னு சொல்லுவாங்க. இங்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வானதி வீட்டுல சொல்ல, நம்ம வானதி பாத்தீங்கன்னா யாருன்னு வந்து வெளியே பாக்கேன் தான் நம்ம பாண்டிய பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டிய கட்டி பிடிச்சுக்குவாங்க. இதை அவங்க அண்ணன் பார்த்துட்டு நம்ம வானதியை பாத்தீங்கன்னா வழக்கம் போல அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சண்டை போடையும் நம்ம வானதி பாத்தீங்கன்னா நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா நான் பாண்டியை தான் பண்ணிக்குவேன்னு சொல்லுவாங்க.